everyone, I'm Vincy William and welcome to today's video. A daughter of Christ, a working professional and a wedded wife to William Carey. This channel helps you to learn cooking, lifestyle and all about Christ. I'm sharing what I learned and what I know about Christ. So come let's get into the video. இன்னைக்கான பேரபிள் வந்து மார்க் சாப்டர் 15 8 to 10 வேர்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து தி லாஸ்ட் காயின் அப்படின்ற பேரபிள் நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வந்து ஒரு ஸ்ரீயை பற்றி நம்ம பார்க்குறோம். இந்த ஸ்ரீ கிட்ட வந்து 10 வெள்ளி காசு இருக்குது. ஏன் வந்து 10 வெள்ளி காசு இருக்குது அப்படின்னா, இதுக்கு பிஹைண்ட் வந்து அந்த காலத்துலலாம் வந்து ஒரு பெண்ணை வந்து நிச்சயம் பண்ணுறாங்க அப்படின்னா மணவாளர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கிட்ட வந்து 10 வெள்ளி காசு கையில் கொடுப்பாங்க. அது அவங்களுடைய மேரேஜ் வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காயின்ஸை வந்து பத்திரமா வச்சுப்பாங்க. ஸோ இந்த ஸ்ரீயானவள் என்ன பண்ணுறான்னா தெரியாமல் ஒரு காயினை வந்து என்ன பண்ணுறா மிஸ் பண்ணிடுறா. அப்போது அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுறான்னா தன்னுடைய வீட்டை வந்து பெருக்கி விளக்க கொளுத்தி வீட்டை பெருக்கி அந்த ஒரு காயினை தேடுறதுக்கு பிரயாசப்பட்டுட்டு இருக்கா. அதை எப்படி தேடுறான்னா ரொம்ப ஜாக்கிரதையோடு அந்த காயினை வந்து தேடிட்டு இருக்கா. பின்பு அது கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா அந்த காணாமல் போனா அந்த ஒரு வெள்ளி காசு அவளுக்கு கிடைச்ச உடனே அவன் என்ன பண்றா ரொம்ப மிகுந்த சந்தோஷம் அடைந்து அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்கள கிட்டலாம் வந்து சொல்றா, என் சந்தோஷத்துல இந்த மாதிரி காணாமல் போன இந்த ஒரு வெள்ளி காசை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றா அவ்வளோ சந்தோஷப்படுறா. அப்போ அந்த 10 வெள்ளி காசுல ஒரு காசு காணாம போனா நாம வந்து என்ன பண்ணுவோம், ஐயோ எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அந்த காசை சேர்த்து வச்சு ஒரு காயினை நம்ம வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். அதே மாதிரி தான் அந்த பொண்ணும் கஷ்டப்பட்டிருப்பாள்ல. ஸோ இந்த பேரபிள் வந்து நம்மளுக்கு என்ன குறிக்குது அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு ஏன் தாமதிக்கிறாரு? ஏன் அப்படின்னா ஒரு ஆத்துமா கூட இந்த உலகத்துல வீணா போகக்கூடாது. ஆண்டவர் வரும்போது எல்லாரும் அவரோட சன்னிதானத்துக்கு போகணும் அப்படின்னு தான் ஆண்டவர் வர்றதுக்கு இன்னும் தாமதிக்கிறாங்க. அதுதான் வந்து நம்ம 10th வேர்ட்ல பாக்குறோம். அது போல மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதே மாதிரி தான் நாமளும் மனம் திரும்பும் போது பரலோக ராஜ்யத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அதனாலதான் ஏசப்பா வர்றதுக்கு தாமதிக்கிறாங்க. ஐ ஹோப் இந்த பேரபிள் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நான் வந்து மம்மி வீட்டில் இருக்கும் போது டேடி வந்து எப்போவுமே வந்து முருங்கை லீஃபில் வந்து சூப் போட்டு கொடுப்பாங்க ஃபார் இம்யூனிட்டி பூஸ்டருக்கு. நானும் இங்கே என் ஹஸ்பண்ட் வீட்லேயும் வந்து எப்போல்லாம் வந்து எனக்கு முருங்கை லீஃப் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து நான் இந்த இம்யூனிட்டி பூஸ்டர் மாதிரி 2 பேருமே இது வந்து ஜஸ்ட் வாட்டரில் பாயில் பண்ணி கன்சியூம் பண்ணிக்கிறது தான். ஸோ ப்ரூனோவுமே ரொம்ப சீக்கிரமாக வளர்ந்துட்டே இருக்கான். ஸோ இந்த பேரபிள் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். ஸோ see you all in the next interesting video. Bye bye.